Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் Boat Airdopes 413 ANC ப்ளூடூத் இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த Boat Airdopes 413ன்றது போட்டோட ஒரு ரீசெண்ட் லான்ச் Boat Airdopes 413 ANC. ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் உள்ள ஒரு ப்ளூடூத் இயர்பட்ஸ் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2000 வந்து பார்த்தீங்கன்னா வருது இப்போ அமேசானோட சேல்ஸில். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் இருக்குது அண்ட் ப்ளஸ் போட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் இப்போ வந்து ஆஃபரில் தான் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் அதுலேயும் கூட நீங்கள் பை பண்ணுறது தான் பை பண்ணலாம். ஸோ அதுலேயும் வந்து சேம் 2000 அரௌண்ட் ப்ரைஸில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதே Boat Airdopes 413 ANC வந்து இப்போ 411 ANCன்னு கூட ஒரு ப்ராடக்ட் வந்து போட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதில் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் வேரியன்ட் இருக்குது. நீங்கள் வேணால் அது கூட செலக்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ளூ கலர் சூப்பராக வந்து இருக்குது. 413 ANCயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் பிளாக் அந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்குது. 411 ANCயில் உங்களுக்கு ப்ளூ கலர் வேரியன்ட் இருக்குது. இன்கேஸ் உங்கள் ஃபேவரட் ப்ளூனா நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணலாம். ஏன்னா 411 ANC 413 ANC ரெண்டுத்துலையும் பார்க்கும்போது பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இந்த 413 ANCயில் போட்டோட நேமிங் வந்து கொடுத்துருக்காங்க. 411 ANCயில் போட்டோட அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸில் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி மோஸ்ட் ஆஃப் எல்லாமே சேமாக தான் இருக்குது. அண்ட் அதே சேம் 25 decibels ஆஃப் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த Boat Airdopes 413 ANCோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த வாட்டி இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் அண்ட் ப்ளஸ் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் உள்ள இயர்பட்ஸ்ன்றனால ஸோ பேக்கேஜிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. ஸோ மற்ற போட் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ஒரு 1000-1500 இருக்கிற பேக்கேஜுக்கும் ஸோ இதுக்கும் வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் மற்றபடி ஒன்ஸ் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து சார்ஜிங் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் இயர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ்க்குள்ளே வந்து இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் பாக்ஸ்க்குள்ளே வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்கும் அண்ட் அதுக்குள்ளே USB Type-C கேபிள் ஒரு ஷார்ட் கேபிள் இருக்கும் அண்ட் தென் 2 pair of ear tips வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி போட் பிராண்டில் வழக்கமாக கொடுக்குற அண்ட் யூசர் மேனுவல் அண்ட் ப்ராடக்டோட கேட்லாக் அந்த புக்லெட்ஸ் அண்ட் போட்டோட ஸ்டிக்கர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து Boat Airdopes 413 ANC இந்த ப்ராடக்டோட டிசைன் அண்ட் ஓவர்வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் அண்ட் ஓவர்வியூன்னு வந்து பார்க்கும்போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு சார்ஜிங் கேஸ் டிசைனில் தான் வந்து இருக்குது. ஒன்றும் பெருசாக அட்ராக்டிவான ஒரு டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி Boat Airdopes 190 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இருந்த அளவுக்கு ஒரு டிசைன் கூட இதில் வந்து கிடையாது. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டிசைனில் வந்து இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் இது. பட் பில்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். ஹிஞ்ச் ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த இயர்பட்ஸில். அண்ட் சார்ஜிங் கேஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளோட டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியுது. அண்ட் இதில் ஓவர்வியூன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சார்ஜிங் கேஸில் ஃப்ரண்ட்டில் போட்டோட பிராண்டிங் இருக்குது அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு LED இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பேட்டரி இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது சொல்கிறேன். அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக Type-C போர்ட் பேக் சைடில் தான் வரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் கிடையாது. ஸோ ஆஃப்டர் தட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள 2 pair of இயர்பட்ஸ் வந்து இருக்கும். இங்கே L&R வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயர்பட்ஸோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சிம்பிளாக பிளைனாக தான் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் பல்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பில்ட் குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்கும்போது ஸோ நல்ல ஒரு மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி ரொம்பவே குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் டைப் டிசைன் இயர்பட்ஸில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸோட வியரிங் பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இயர்பட்ஸோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் பல்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வியர் பண்ணும்போது ஸோ கம்பல்சரி உங்கள் காதில் வந்து இயர்பட்ஸ் இருக்குன்றது நல்லா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இது வந்து ஸ்டெம் டைப் தான். அண்ட் ப்ளஸ் மேபி ஒரு சில பேருக்கு இயர்ஸுக்கு வெளியிலே இருக்கிற மாதிரி இருக்கிறது சான்ஸ் இருக்குது. பட் அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட இயர் சைஸ் பொறுத்து இருக்குது. ஸோ நான் வந்து இந்த இயர்பட்ஸ் வியர் பண்ணி ஸோ த்ரூ அவுட் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியும் வந்து போயிருக்கேன். அண்ட் பைக்கில் போகும்போது சரி ஸோ வாக்கிங் போகும்போது சரி ஸோ எந்த ஒரு டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹெட்லாம் ஷேக் பண்ணும் போதும் ஸோ இயர்பட்ஸ் வந்து காதுலேருந்து கீழே வேலை. அண்ட் அதே மாதிரி இது வந்து ஒரு ANC பேஸ்டு இயர்பட்ஸ்ன்றனால அது இயர் டிப்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து அந்த டிசைன் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா வந்து க்ளோஸ்டாக வந்து ஒரு பிக் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் ANC ஆன் பண்ணி தான் நீங்கள் உங்களோட சரௌண்டிங் நாய்ஸை கம்மி பண்ணணும் இல்லை. இந்த இயர்பட்ஸ் நீங்கள் வியர் பண்ணதுக்கு அப்புறமாவே உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற நாய்ஸ் வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். ஸோ ஏன்னா இந்த இயர்பட்ஸ் நீங்கள் காதில் போட்டதுக்கு அப்புறமாவே ஸோ ஃபுல்லாக காதையே அடைச்ச மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டச் சென்சிட்டிவிட்டி ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் டச் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் எல்லா இயர்பட்ஸ்லையும் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா இயர்பட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறது, ப்ரீவியஸ் சாங் ஸ்விட்ச் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். போட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் இந்த Airdopes 413 ANCயில் வந்து பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டச் கண்ட்ரோலில் வந்து கிடையாது. ஸோ வால்யூம் கண்ட்ரோல்லாம் வந்து பண்ண முடியும், நெக்ஸ்ட் சாங் மட்டும் பண்ண முடியாது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் வெளியில் இருக்கீங்க, பஸ்லலாம் போகிறீங்க அப்படின்னும் போது ஃபோன் வந்து உங்களால் அடிக்கடி வந்து எடுக்க முடியாதுன்ற சுச்சுவேஷனில் ஸோ நெக்ஸ்ட் சாங் உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் பிளேலிஸ்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ உங்களால் வந்து பண்ண முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் மற்றபடி வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணலாம். கால் அட்டன் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு டபுள் டேப் தான். கால் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா கால் ரிஜெக்ட் பண்ணிடலாம் கால் வரும்போது. அண்ட் நார்மலாக டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ANC மோட்லாம் வந்து நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த 2 இயர்பட்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டில் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ANC மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். அகைன் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ANC மோட் ஆஃப் ஆகும். அண்ட் அகைன் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படின்றது வரும். ஸோ அது வந்து அவங்க ஆம்பியன்ட் மோட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆம்பியன்ட் மோடில் தான் வந்து சரௌண்டிங் சவுண்டு இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹெவியராக கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னும் போது ஆம்பியன்ட் சவுண்ட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு உங்களுக்கு நியர்பையில் சாங்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ வால்யூமில் கேட்குதுன்னா அந்த சாங் வந்து உங்களுக்கு, அதாவது நீங்கள் சாங்லாம் இதில் வந்து கேட்காத டைமில் அந்த சாங் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லவுடராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கேட்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் சவுண்ட். ஸோ சரௌண்டிங் சவுண்டை இன்னும் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி அதே பஸ்ஸில் இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது ANC ஆன் பண்ணிட்டீங்கன்னா சரௌண்டிங்கில் இருக்கிற நாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணுது. பட் அந்தளவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் நாய்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே இருக்கிறேன், ஹாலில் டிவி ப்ளே ஆகுது அப்படின்னா ஒரு 50% ஆஃப் வால்யூம் வந்து உங்களுக்கு கேட்காது, அது ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி ஃபேன் நாய்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு 50% நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாய்ஸ் அதிகமாக இருக்குன்னா 50%க்கு மேலே நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காது. பட் மற்றபடி நீங்கள் வந்து AC ரூமில் இருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ ஏசியில் ஓடுற அந்த ஃபேனோட ஸ்மால் டின்னி நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி நாய்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலிமினேட் பண்ணிடும். பட் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சரௌண்டிங் நாய்ஸ் 0 பண்ணாது. ஸோ இதில் வந்து 25 டெசிபிள்ஸ் ஆஃப் சவுண்ட் வரையும் நாய்ஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணும். ஸோ அந்த நாய்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்ணும். அதையும் தாண்டி அதிகமான சவுண்ட் வந்து உங்களோட சரௌண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் 25 டெசிபிள்ஸ் வரைக்கும் நாய்ஸ் வந்து கம்மி பண்ணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஹியரபிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் பட் நீங்கள் ஒன்ஸ் ANC ஆன் பண்ணிட்டு நீங்கள் சாங்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து எந்த நாய்ஸுமே வந்து உங்களுக்கு கேட்காது. ஏன்னா இதில் வால்யூம் லெவலும் ரொம்ப ஹையராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது வந்து நெக்ஸ்ட் வந்து ஆடியோ குவாலிட்டியில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி கனெக்ஷன் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் எந்த இஷ்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட் அண்ட் ஐஃபோன்லாம் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ரேஞ்ச் குட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. நார்மலாக நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் எனி டைம் உங்கள் கையிலே தான் இருக்கும். ஸோ வித்தின் ஒரு ரூம்குள்ளே தான் நீங்கள் சரௌண்டிங்கில் இருப்பீங்கன்னா ஸோ எந்த ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணாலும் கனெக்ஷன் ரேஞ்ச் குட்டாகவே வந்து இருக்கும். ஐஃபோனில் ரொம்ப ஹையர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ண கனெக்ஷன் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்டை விட இப்போ கம்பேர் பண்ணும்போது ஹையர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ஷன் ரேஞ்ச் இன்னும் வந்து அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் சவுண்ட் நல்லா ஹெவி சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. OnePlus நாட் பட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஹையர் சவுண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, வால்யூம் லெவல். அண்ட் ஃபுல் வால்யூம் வச்சு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக காது கிளியர் அளவுக்கு உங்களுக்கு சவுண்ட் வந்து கேட்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து உங்களுக்கு இறைச்சல் வந்து கிடையாது. அந்தளவுக்கு ஹை வால்யூம் வச்சு கேட்கும் போது ஸோ ட்ரபிள் சவுண்ட்ஸ் நல்ல கிளாரிட்டி, வோக்கல்ஸ் கிளாரிட்டி குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஒரு சாங்ஸ் நீங்கள் கேட்கும் போது என்னெல்லாம் ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குமோ அந்த மியூசிக்கில் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி கேட்கும் போது. ஸோ பேக்ரவுண்டில் வர பேஸ் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் லெஃப்ட் இயர்பட்லேருந்து ரைட் இயர்பட்டில் போகிறது அண்ட் அந்த பேஸ் எஃபெக்ட்ஸோட வால்யூம் லெவலும் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நல்லா கும்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி கேட்டிங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சரௌண்டிங் நாய்ஸும் இல்லாமல் ஸோ நல்லா வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஆஃப் மியூசிக்ஸ் வந்து கேட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் வெளியிலலாம் போனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 100% வால்யூம் வச்சு கேட்கணும்னு இல்லை. ஸோ 50-70% வால்யூம் வச்சு கேட்டிங்கனாவே ஸோ அதுவே வந்து ஒரு குட் வால்யூம் லெவல் தான் வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வால்யூம் லெவலும் நல்லா அதிகமாக இருக்குது. அண்ட் வோக்கல்ஸ் கிளாரிட்டி குட்டாக இருக்குது. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் ஒரு டின்னி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் ஸோ ட்ரம் சவுண்ட்ஸ் அண்ட் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸாக இருந்தாலும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியரபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஓவராலாக ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு வந்து சொல்லுவேன். நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் ஹை வால்யூம்ஸ் ஆஃப் சவுண்ட் வந்து நீங்கள் கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ இந்த இயர்பட்ஸில் கண்டிப்பாக வந்து ஹை வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹை சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களால் வந்து சாங்ஸ் வந்து ஹியர் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் காலிங் வைஸ் பார்க்கும்போது ஸோ இண்டோர் அவுட்டோர் ரெண்டுமே வந்து செக் பண்ணேன். ஸோ இண்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும். ஸோ இண்டோர் மீன்ஸ் நீங்கள் ரொம்ப நாய்ஸ்லாம் இல்லைனா ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்காது. நீங்கள் பேசுகிறது ஆப்போசிட் பர்சனுக்கு நல்ல கிளாரிட்டியாக வந்து கேட்குது. அண்ட் அதேமாதிரி அவுட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பேக்ரவுண்டில் வெஹிக்கல்ஸ்லாம்
போகுதுனாலும் ஸோ அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஹியரபிளாக இல்லை. ஸோ லைட்டாக வந்து அவங்களுக்கு கேட்குது. பட் எப்படி இருந்தாலும் நீங்கள் பேசுகிறது ஸோ உங்கள் வால்யூம் லெவல் தான் உங்களுக்கு அதிகமாக கேட்கும். பேக்ரவுண்டில் வர நாய்ஸோட வால்யூம் லெவல் கம்மியாக இருக்கும். அண்ட் எந்த விதத்துலையும் வந்து அந்த ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அண்ட் நீங்கள் பேசுகிற வால்யூம் லெவலில் நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாமே உங்களுக்கு ஹியரபிளாக இருக்கும், குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ லாங் டேர்ம் நீங்கள் கால்ஸ் வந்து பேச முடியும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பேட்டரி வைஸ் வந்து பார்க்கும்போது சார்ஜிங் கேஸில் 320 mAh ஆஃப் பேட்டரி இருக்குது. அண்ட் ஈச் இயர்பட்லேயும் வந்து 37 mAh ஆஃப் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதோட சார்ஜிங் டைம்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இப்போ சார்ஜிங் கேஸ் இயர்பட்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து சார்ஜ் இல்லைன்னும் போது ஸோ டைப் சி போர்ட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் மொபைல் சார்ஜர் 18 வாட்ஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது அரௌண்ட் 2 hours வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு ஃபுல் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ சார்ஜிங் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ஃபுல்லாக வந்து சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அண்ட் இன்கேஸ் வந்து இப்போ இயர்பட்ஸில் மட்டும் உங்களுக்கு வந்து சார்ஜ் இல்லை, ஆனால் கேஸில் சார்ஜ் இருக்குன்னும் போது ஸோ நீங்கள் ஜஸ்ட் கேஸில் வச்சிங்கன்னா போதும். ஸோ ஆல்மோஸ்ட் 45 to 50 minutes 50 minutesல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயர்பட்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணும்போது. அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இண்டிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கிடையாது. ஸோ ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் தான் இருக்குது. ஸோ சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்றதை எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஸோ ரெட் கலர் லைட் எரிஞ்சுது அப்படின்னா ஸோ 0 to 20% ஆஃப் பேட்டரி தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதாவது ரெட் லைட் எரிஞ்சதுனாவே நீங்கள் வந்து உடனே வந்து சார்ஜிங் கேஸை ரீஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்ட் நார்மலாக எல்லோ கலர் லைட் எரிஞ்சதுன்னா 20 to 80% ஆஃப் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். கிரீன் கலர் லைட் எரிஞ்சதுன்னா 80 to 100% ஆஃப் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த 80 to 100 வந்து டக்குன்னு காலிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த எல்லோ கலர் லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். ஸோ அந்த எல்லோ கலர் லைட் எரியுதுன்னா 20 to 80% சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பட் எக்ஸாக்டாக எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது சார்ஜிங் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அண்ட் இயர்பட்ஸ்லையும் அதே மாதிரி தான் திடீர்னு எப்பயாவது வந்து உங்களுக்கு ரெட் கலர் லைட் வந்து எரிஞ்சுதுன்னா பிலோ 20% ஆஃப் பேட்டரி இருக்குன்னு தான் வந்து அர்த்தம். அண்ட் அதே மாதிரி மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வித் ஏஎன்சி வித்தவுட் ஏஎன்சின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ளே டைம் ஹவர்ஸ் வந்து டிஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 hour 2 hours தான். அண்ட் வித் ஏஎன்சியை வந்து 100% வால்யூமில் வச்சு கேட்கும் போது ஸோ ஆல்மோஸ்ட் 7 hours வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. ஸோ 100% வால்யூமில் வச்சு நீங்கள் கேட்கணும்னு இல்லை, ஏன்னா மியூசிக் இதில் ஆல்ரெடி சொல்ல மாதிரி ஸோ வால்யூம் லெவல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 70-80% வச்சு கேட்டிங்கனாவே ஸோ அதுவே எனஃபாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வால்யூம் லெவல் நீங்கள் 60-70% வச்சு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக 7 to 8 hours வந்து மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ பிராண்ட் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து இதில் 25 hours ஆஃப் மியூசிக் ப்ளே டைம் தான் வரும்னு சொல்கிறாங்க வித்தவுட் ஏஎன்சி. அண்ட் 17 hours ஆஃப் மியூசிக் ப்ளே டைம் தான் வரும் வித் ஏஎன்சி. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி இயர்பட்ஸ்லேயே வந்து நீங்கள் மியூசிக் வால்யூம் கம்மியாக வச்சு கேட்கும்போது ஆல்மோஸ்ட் 8 hours வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. பட் நீங்கள் சார்ஜிங் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 to 2 times தான் வந்து நீங்கள் ரீஃபில் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இதில் 320 mAh ஆஃப் பேட்டரி தான் வந்து இருக்குது. ஸோ அண்ட் அதனால் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸில் பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிடும். ஸோ அதனால் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸோ ஆல்மோஸ்ட் 20 to 25 hours தான் வந்து டோட்டல் மியூசிக் ப்ளே டைமே வந்து வரும் சார்ஜிங் கேஸோடு சேர்த்தாவே. பிகாஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு இந்த ஏஎன்சி மோட்லாம் கொண்டு வந்ததுனால ஸோ உங்களுக்கு பேட்டரி மட்டும் உங்களுக்கு மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கிடைக்கும் மற்ற இயர்பட்ஸோடு கம்பேர் பண்ணும்போது. பட் ஆடியோ குவாலிட்டி வைஸ் நீங்கள் பார்க்கும்போது ஸோ நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஹியர் பண்ணும்போது ஸோ இப்போ ஓவராலாக இந்த போட் ஏர்டாப்ஸ் 413 ANC ப்ளூடூத் இயர்பட்ஸோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இப்போ நீங்கள் இந்த போட் ஏர்டாப்ஸ் 413 ANC பற்றி உங்களோட தாட்ஸ் அண்ட் ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.